Hi, hello friends. Welcome to our Kutti Vande channel. எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல 3 முறை வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை முறை மொட்டை அடிச்சிருக்காங்க? இன்னைக்கு மொட்டை அடிக்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ ஆக்சுவலா இப்போ பிறந்த குழந்தைய வந்து நான் சொல்லுவாங்க 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளார குழந்தைக்கு வந்து மொட்டை போட்டாகணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பரம்பரையாக சொல்லிக்கிட்டு அதை வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஒரு சில வழிமுறைகள்லாம் நம்ம ஏன் தான் ஃபாலோ பண்ணுறோன்னே தெரியாது. கேட்டால் அந்த காலத்துலேருந்து அது வந்து நடைமுறையில் தான் இருக்குது, அந்த காலத்துலேருந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம். இப்போ மொட்டை போடுறீங்க, மொட்டை போடுறதுனால எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? மொட்டை எதுக்கு போடுறோம், எதுக்கு குழந்தைக்கு போடுறாங்கன்னு யாராச்சும் யோசித்து பார்த்துருப்பீங்களா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, குழந்தைய வந்து ஈன்றெடுக்கிறாங்க இல்லைங்களா? 10 மாதம் வந்து தாயோட கருவறைக்குள்ளார தான் வந்து குழந்தை இருக்கும். அப்போ குழந்தைய சுற்றி என்ன இருக்கும்? தாயோட ரத்தமும் சிறுநீர். இந்த சூழ்நிலைக்குள்ளார தான் வந்து அந்த குழந்தை இருக்கும். ஸோ அது வெளியே வரும்போது கூட நீங்கள் டெலிவரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே பவுட்ரு மாதிரி அப்ளை பண்ணியிருக்கும், தாயோட உதிரங்கள் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் தொடச்சி கொடுப்பாங்க. இருந்துமே தொடச்சி கொடுத்தாலுமே குழந்தையோட தலையில் பார்த்தீங்கன்னா தாயோட அந்த உதிரம் வந்து அந்த 10 மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். சேடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தாயோட உதிரம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ இதனால தான் அது வழியாக வந்து உடம்புகளுக்கு, தலைகளுக்கு, முடிகளுக்கு நிறைய கிருமிகள் வந்து குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் நம் முன்னோர்கள் வந்து அதை மனசில் கருதி 1 வயசு ஆகிறதுக்குள்ளார, அதாவது குழந்தைக்கு 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய நம்ம குளிப்பாட்டுறதுனாலையோ நம்ம குளிக்கிறதுனாலையோ நம்மளோட உடம்புல இருக்கிற அழுக்கு வந்து சீக்கிரமாக போயிடும். ஆனால் வச்சுக்கோங்களேன், நம்மளோட தலையிலையும் நம்ம தலையோட முடியில் இருக்கிற அந்த கிருமிகள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் போகாது. உடல் கிருமிகள் எல்லாமே கால் வழியாக போயிடும்னு வச்சுக்கோங்க. தலையிலையும் முடியிலையும் இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால தான் ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு 2, 3, 4, 5 மொட்டை கூட குழந்தைங்களுக்கு வந்து போடுறாங்க. 5 வருஷம்னா வருஷத்துக்கு 1 மொட்டை கூட போவாங்க, சரியாக அந்த கிருமிகள் வந்து போகாதனால. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த வருஷத்துக்கு 1 மொட்டை சாமிக்கு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க அறிவியல் ரீதியாக வந்து சொல்லாமல் ஆன்மீக ரீதியாக வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதை தான் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதனால தான் வந்து நம்ம மொட்டை போடுற பழக்கம் வந்து நடைமுறையில் இன்னும் வரைக்குமே இருந்துகிட்ருக்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் இந்த மொட்டை ஏன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி வண்டு சேனலில். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். பாய்.